Hi friends, welcome to Cricket 360. ஆன்லைன் கேமிங் பில்லுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற கேஸ் அப்டேட் என்னங்கிறத தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன் வீடியோ போடலன்னு கேட்குறாங்க. பெரிய அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை, அதனால தான் வீடியோ போடுறதில்ல. இப்போ நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் என்ன அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேச வர விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும். லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. இந்தியாவில் எல்லா விதமான கேஷ் கேம்ஸையும் ஆன்லைனில் காசு கட்டி விளையாடுற எல்லா கேஷ் கேம்ஸையும் தடை செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 6 மாதமாக ரம்மி, ட்ரீம் 11 போன்ற எந்த கேமுமே கேஷ் கான்டெஸ்ட் ரன் பண்ணுறது கிடையாது. இதுக்கு எதிராக சில நிறுவனங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் தானாக முன்னெடுத்து செப்டம்பர் மாதத்துலேருந்து நடத்திட்டு வராங்க. இதை நவம்பர்லேயே ஜட்ஜ்மெண்ட் வரும்லாம் சொல்லப்பட்ட பட்சத்தில் இன்னும் தொடர்ந்து இந்த கேஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஜான்வரியில் 2 ஹியரிங் நடந்திருக்க வேண்டியது. பட் வேறு கேஸ் பிஸியாக இருந்ததுனால நேரமின்மை காரணமாக அந்த ஹியரிங்கை ஜட்ஜஸ் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்போ நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு வரும்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. February 7th அன்னைக்கு வரும்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னாங்க. பட் February 7th அன்னைக்கும் இந்த கேஸ் ஹியரிங்க்கு வரல. ஓகே, அப்போ எப்போ தான் நெக்ஸ்ட் ஹியரிங்னு கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர். கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு இந்த கேம்ஸ்லாம் தடை செஞ்சு. பட் இன்னமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதாவது கெசட் நோட்டிஃபிகேஷனில் இது வரைக்கும் கொண்டு வரவே இல்லை. ஒரு 2 வீக்ஸ் பேக் கூட சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லியிருந்தார், வித்தின் 10 டேஸ்க்குள்ளார நாங்கள் இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு. பட் இது வரைக்குமே இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகலைனாலும் எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா அந்த கேமோட கேஷ் கான்டெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் மட்டும்தான் ரன் பண்ணுறாங்க. சில நிறுவனங்கள் தான் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் ரொம்ப டிலேடாக தான் நடக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போன்னு கேட்டிங்கன்னா March 11th அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த March 11th கூட ஃபைனல் ஹியரிங்காவோ இல்லை ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இல்லை அன்னைக்குமே நேரமின்மை காரணமாக போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த லாவை அவசரமாக கொண்டு வந்திருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப டிலே பண்ணுறாங்க. கோர்ட்லேயும் இந்த கேஸுக்கு சீக்கிரம் தீர்ப்போ இல்லை ஒரு தீர்வோ கொடுக்கவே இல்லை. 6 மாதம் ஓடிடுச்சு. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிறது அந்த கம்பெனிகளும் பெரிய முயற்சிகள் எடுக்கிறது இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை அப்படியே டிலே பண்ணிட்டாங்க. யூசர்ஸ் மட்டும்தான் இதுக்கு என்ன ஆகும்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐபிஎல்க்கு ட்ரீம் 11 கேஷ் கான்டெஸ்ட்லாம் வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 10% கூட சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். காரணம் கோர்ட்டில் இதை ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கேஸாக அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. நான் இதை ரொம்ப நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே வரேன். சில யூசர்ஸ் மட்டும்தான் நெகட்டிவாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கோர்ட்லேயும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்டையும் சரி எந்த விதமான பாசிட்டிவ் அப்டேட்ஸுமே கிடையாது. ஸோ எல்லோரும் கேட்டுட்டு இருந்த அப்டேட் இதுதான். March 11th தான் நெக்ஸ்ட் ஹியரிங். இப்போதைக்கு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எந்த நியூஸுமே இல்லை. ஒருவேளை பாசிட்டிவாக ஏதாவது நியூஸ் கிடைச்சா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.